வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பாக்கியதாரா லாட்டரி 66வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை சமுர்தி லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. இருந்தாலும் இந்த ஒரு நம்பர் மட்டும் சரியாக கணித்திருந்தோம் நண்பர்களே, பி போர்டு. மற்றபடி எண்கள் சரியாக அமையவில்லை. அதே மாதிரி டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் பெரிய வெற்றியை நோக்கிய ப்ரிடிக்ஷனாக இல்லை நண்பர்களே. இது 1 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக 14-10 வந்திருக்கு நண்பர்களே. இதில் டி போர்டு மட்டும்தான் சரியாக கணித்திருந்திருக்கிறோம். மற்றபடி எண்கள் சரியாக வரவில்லை. அடுத்தது இந்த சிக்கிம் டியர் லாட்ரி ஹார்மோனிக் ப்ரிடிக்ஷனுக்கு கொடுத்த நம்பரை 3Dக்கு எல்லா நம்பருமே இருந்தும் அது பெரிய இலக்கை நோக்கி செல்லவில்லை நண்பர்களே. அது பாக்ஸ் நம்பராக அமைந்துவிட்டது. எவராது பாக்ஸாக இந்த நம்பரை பயன்படுத்தி இருந்தால் வெற்றி 3D செட் ஆகியிருக்கும் நண்பர்களே. ரிசல்ட்டாக வந்தது பார்த்திங்கன்னா 65-0 540. இதில் எல்லா நம்பருமே இருந்தும் கூட சரியாக மேட்ச் ஆகவில்லை நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டும்தான் சரியாக இருக்குது. மற்றபடி எண்கள் இடம் மாறிவிட்டது நண்பர்களே. அடுத்தது 8 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளிலும் கூட 2 எண்கள் சரியாக எடுத்திருந்தோம் நண்பர்களே. 8 மணிக்கு ரிசல்ட்டு என்ன வந்துச்சுன்னா 75-51. இதில் பாருங்கள், இந்த நம்பரு ஏ போர்டுக்கு 05 கொடுத்துருந்துருக்கேன். அதே மாதிரி சி போர்டுக்கு 61. இதில் 2 நம்பர் சரியாக வந்திருக்கு நண்பர்களே. மற்றபடி பி நம்பர் மாறிய காரணத்தினால் இதிலும் 3D வெற்றி வாய்ப்பு தவறிவிட்டது நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை பாக்கியதாரா லாட்டரி 66வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷன் என்னவென்று பார்ப்போம். இப்போ கடைசியாக விளையாடப்பட்ட 2 ஆட்டங்கள். அதற்கு முன் நண்பர்களே, நேற்று ஒரு தவறான தகவலை சொல்லிவிட்டேன் நண்பர்கள். இந்த 199 நம்பர் 10 நாள், அதாவது இந்த நம்பர் ஒரு 10 நாள் இடைவெளியில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். அது 16ஆம் தேதி என்று சொல்லியிருப்பேன். அது தவறு நண்பர்களே. ஒரு நண்பர் கமெண்ட் செய்திருந்தார். அப்புறம் தான் நானும் செக் பண்ணி பார்க்கும்போது அது 17ஆம் தேதி வருகிறது நண்பர்களே. அதாவது 17ஆம் தேதிங்கும்போது அது திங்கட்கிழமை பாக்கியதாரா லாட்ரி. நாளை வரும் பாக்கியதாரா அல்ல, அதுக்கும் அடுத்ததாக வர பாக்கியதாரா லாட்ரிக்கு இந்த 199 என்ற எண்ணை மையமாக வைத்து விளையாண்டு பார்க்கலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த 199 935 இருக்கு நண்பர்களே. இந்த நம்பரில் இது மாதிரி ஆட்டம் எங்கேயாவது பக்கமாக அருகில் ஏதேனும் இருக்கிறதா என்று தேடும்போது இந்த 2026வது வருஷத்துலேயே 2 இடத்துல இருக்குது நண்பர்களே. இந்த ஆட்டத்திற்கு மிக அருகில் உள்ள ஆட்டத்தை வைத்து நாளை ப்ரிடிக்ஷனை எடுத்து விளையாடுவது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 இடத்தையும் காட்டுகிறேன் நண்பர்களே. வாருங்கள் அந்த இடத்தை பார்ப்போம். அதாவது இந்த 99-35 இந்த பிசி எண்கள் ஒத்து போகக்கூடிய 2 ஆட்டங்கள் இந்த 2026ஆம் ஆண்டிலேயே இருக்கிறது. அந்த இடத்தை பார்ப்போம். இது 2026ஆம் ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. இப்போ சமீபத்தில் விளையாண்ட ஆட்டங்கள் இங்கே பாருங்க, 849 830 இருக்கு நண்பர்களே. இந்த 849 இப்போ 199 சமீபத்திய ஆட்டம். அப்புறம் 935. இந்த 830 இருக்கிற அந்த பிசி என்னான 30 இந்த 35 ஒரே நம்பரை எடுத்துக்கலாம் நண்பர்களே. அதே போன்று இந்த 99க்கு இங்கே 49 இருக்குது பிசி. அப்போது அடுத்த நம்பரான இந்த 807 இந்த நம்பரை 807 இருக்கும் 07ங்கிற நம்பரை மட்டும்
நாளை பாக்கியதாராவுக்கு பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே போன்று இன்னொரு இடத்திலும் இதை போன்ற ஆட்டம் இருக்குது நண்பர்களே. இது வந்து ஏப்ரல் மாதம். அடுத்தது மே மாதத்தில் பாருங்கள் நண்பர்களே, இந்த இடத்துல பாருங்கள். மே மாதத்தில் 700 இந்த 2 ஆட்டங்களும் இப்போ சமீபத்திய ஆட்டங்களோடு ஒத்துப்போகிற நண்பர்களே. இந்த 99க்கு இங்கே 94ன்னு இருக்குது. 935 இந்த 35க்கு இங்கே 85ன்னு இருக்குது நண்பர்களே. அடுத்த நம்பர் பாருங்கள் 844ன்னு இருக்குது. நான் இதிலேருந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்க போவதில்லை நண்பர்களே, உங்கள் பார்வைக்காக குறிப்பிடுகிறேன் நண்பர்களே. இப்போது நம்ம இந்த ஆட்டத்துக்கு முன்னாடியே ஒரு ஆட்டம் இருக்குது இல்லையா, அந்த ஆட்டத்திலேருந்து நம்ம நம்பரை நாளைக்கு பிசி எண்களை தேர்வு செய்யலாம். இந்த இடத்துல இருக்குது இந்த 807 ஏப்ரல் மாதம். இது இந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிசி எண்ணுக்கு 07ன்னு வைத்துக்கொள்வோம். பிசி 07. இதை 4 எண்களாக மாற்றி எழுதினால் என்ன வரும்? 07 02 57 52. இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. 07 02 57 52. இந்த எண்களை நாளை பாக்கியதாரா திங்கட்கிழமை ப்ரிடிக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. அடுத்ததாக வந்து ஏ போர்டுக்கு டி போர்டுக்கு என்ன நம்பர்னு பார்த்துக்கிடுவோம். அந்த எண்களோடு இதை இணைத்து ஒரு 4D 3D எண்களாக மாற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதுக்கு நம்ம தின பேட்டர்னுக்கு செல்வோம் நண்பர்களே. நான் நேற்றே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். இங்கே டி போர்டில் பாருங்கள் 0, அதனுடைய எதிர் எண் 5, இரண்டும் ஒரே மாதிரியான எண்கள் ரிப்பீட் ஆடியிருக்காங்க. அடுத்தது வந்து 7க்கு 7 ஒரு ரிப்பீட் வந்திருக்கு. அப்போது வந்து இந்த இடத்துல என்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது ஞாயிற்றுக்கிழமை டி போர்டு என்ன வருதோ அதையே வந்து அடுத்த நாளுக்கும் பயன்படுத்தி பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன் நண்பர்களே. அந்த முறையில் பார்க்கும்போது இந்த இடத்திற்கு இங்கே 05 ரிப்பீட்டு, இங்கேயும் ரிப்பீட்டு, 7ஆம் நம்பர் ரிப்பீட் ஆடியிருக்காங்க. அப்போ 6க்கு வந்து ரிப்பீட் வந்து வருதுன்னு என்று நினைவு வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. அப்போ டி போர்டுக்கு நாளை 6 அல்லது 1 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போ டி போர்டை பொறுத்த மட்டில் 6 அல்லது 1. இப்போ டி நம்பரும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து ஏ போர்டுக்கு என்ன பார்க்கலாம்னா, இந்த கடைசி 4 ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது இதில் விடுபட்ட எண் எது இருக்கிறதோ அதை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தான் தோன்றுகிறது நண்பர்களே. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது இங்கே 1 இருக்குது. இந்த இதை 1ஆம் நம்பரை வந்து நம்ம 6ன்னு கருதுவோம். 6 7 8 இங்கே 9. அடுத்த நம்பர் 10ங்கிறது அந்த 0. அப்போது இதில் விடுபட்டு இருக்கிற இந்த 0ஐ பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த இடத்துக்கு 0 தான் மிக துல்லியமான எண்ணாக இருக்கும் என்று மனதிற்கப்படுகிறது நண்பர்களே. முதல் வாய்ப்பாக ஏ போர்டை பொறுத்த மட்டில் 0ஐ பயன்படுத்துவது தான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லது அதனுடைய எதிர் நம்பரான 5, எதிர் எண்ணான 5ஐயும் பயன்படுத்தி கொள்ள நண்பர்களே. முதல் வாய்ப்பாக நான் 0ஐ பயன்படுத்த பரிந்துரைக்கிறேன் நண்பர்களே. அப்போது ஏ போர்டு டி போர்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 4Dக்கு வந்து நம்ம என்ன பயன்படுத்தி பார்க்கலாம் என்றால், முதல் எண் இந்த 6 அல்லது 1 இதில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போது நான் 1ஆம் நம்பரையே வைத்து பார்க்கிறேன் நண்பர்களே. முதல் வாய்ப்பாக 1, அடுத்தது 0, அடுத்தது ஒரு 0 7, 10 07, அடுத்த இன்னொரு நம்பரு 10 02, 10 57, 10 52. இந்த 4 எண்களையும் நாளை பாக்கியதாராவிற்கு 4D எண்களாக பயன்படுத்தி பார்ப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே.
இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள். உங்கள் கணக்கோடு பொருந்தும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போ 3Dக்கு என்ன பயன்படுத்தி பார்க்கலாம் என்றால் 007 002 057 052 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தது ஏபி ஏசி பிசி போர்டுகளுக்கு இதில் உள்ளபடியே பயன்படுத்தி பார்ப்பது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. அதே மாதிரி இந்த இடத்துல டி போர்டில் 1க்கு பதிலாக நீங்கள் 6ஐ கூட பயன்படுத்தலாம். ஏ போர்டுக்கு 0 தான் முதல் வாய்ப்பு, 0 தான் நண்பர்களே. சப்போஸ் நம்ம 0ஐ நம்பும்போது ஒரு சில நேரங்களில் 5 கூட வருவதுண்டு. அதனால் 5ஆம் நம்பரையும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போ அடுத்ததாக இந்த சிங்கிள் போர்டுகளுக்கு என்னென்ன எண்களை பயன்படுத்தி பார்க்கலாம் என்பதை ஒரு முறை எழுதி காட்டிவிடுகிறேன் நண்பர்களே. டி போர்டு 1 6 இதில் எது வேண்டுமானாலும் வரலாம் நண்பர்களே. அடுத்தது ஏ போர்டு முதல் வாய்ப்பு 0, 2ஆம் வாய்ப்பு 5ஐ பயன்படுத்தலாம். அடுத்தது பி போர்டு இதற்கும் 0 அல்லது 5 தான். அடுத்தது சி போர்டு இதுக்கு 2 அல்லது 7 இந்த 2 எண்களுமே முக்கியமான எண்கள் தான் நண்பர்களே. இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்களேன். உங்கள் கணக்கோடும் பொருத்தி பாருங்கள். இன்னும் நேரம் நிறைய இருக்கிறது. வெகு விரைவில் போர்டு எண்களை மேட்ச் செய்வதே நமது இலக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, இத்துடன் எனது ப்ரிடிக்ஷனை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் செவ்வாய்க்கிழமை சிரிஸ் சக்தி லாட்ரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நாளை அனைவருக்கும் நன்னாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.